Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அரசியல் விவகாரங்களுக்காக நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், அடுத்து நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். சமூகத்தின் விழுமியங்கள் மற்றும் விருப்பங்கள் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதேபோல கடந்த காலங்களில் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்காக 10% ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார். தமிழகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பிற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வந்த திமுக அரசு அதனை கைவிட்டு விட்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தற்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அறிவித்திருப்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் சமூக நீதியை நிலைநிறுத்த வகை செய்யும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பது சிறப்பானது என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள் ஒதுக்கீடு வழங்க கூடுதல் புள்ளி விவரங்கள் தேவை என்பதால் 2008 புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின் கீழ் தமிழக அரசும் தனியாக சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் தொடர் அழுத்தத்தின் விளைவாக மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு ராகுல் காந்தியின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என அவர் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள், விமர்சகர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். மாநில அரசே தெலுங்கானா, பீகார் போன்ற மாநில அரசுகளே நடத்தும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எடுத்து நடத்தி இருக்கலாம். ஆனா தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டை தாங்கள் செய்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மக்களுக்கு எந்த நேரத்தில் எது சரி செய்தால் சரியாக இருக்கும் என்பதற்காக அவர்கள் இன்று இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க நிலைப்பாடு. எதை எப்ப செய்ய முடியும்னா 11 ஆண்டுகள் கிடப்புல போட்டுட்டு 12வது ஆண்டு செய்ய முடியுமா? அப்படி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்தந்த மாநிலங்கள் செய்ய வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி பாஜக தலைவர்கள் தொடர்ந்து எழுப்புறாங்க. இப்ப அஸ்வின் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாம் எடுப்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு இருக்காரு. அப்படின்னா இவ்வளவு காலமா பாஜக தலைவர்கள் தவறான செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறார்கள். வேண்டுமென்றால் அந்தந்த மாநிலங்களே செய்து கொள்ளலாம் அப்படின்னு. பரவலாக இருக்கக்கூடிய சமூகங்கள் தமிழகத்தில் அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கி இருக்கின்றன. பகுதி பெரும்பான்மை சமூகங்களே தமிழகத்தில் அரசியல் அதிகாரத்தில் கோல் வச்சுகின்றன. இந்த பரவலாக வாழக்கூடிய சமூகங்களின் எண்ணிக்கை தெரியும் போது அவர்களும் அரசியல் அரங்கத்தில் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுபோல் எல்லா சமூகங்களுக்கும், எண்ணிக்கை அதிகம் உள்ள சமூகங்களுக்கும் உரிய அதிகாரம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சிறிய எண்ணிக்கை சமூகங்களும் ஒரு கிராமத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம், அரசியல் அதிகாரம் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். இனவாரி கணக்கெடுப்பு நடத்துவது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம். எல்லா மாநிலங்களும் அரசின் ஆணைகளை ஏற்று குடும்ப கட்டுப்பாட்டினை சிறப்பாக நடத்திய மாநிலங்கள், விசேஷமாக அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் உண்மை. எனவே இதை வரவேற்கும் அதே தருணத்தில் விகிதாச்சார முறை வேண்டும், சரியான விகிதாச்சார முறை வேண்டும், 1971 ஜனத்தொகையின் அடிப்படையில் வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை தொடர்ந்து வலியுறுத்துவது மிகவும் முக்கியமானது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.